இதனால யூரின் லீக்கேஜ் ஆகுதா? உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல நிறைய பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. யூரினரி இன்கான்டினன்ஸ் வாங்க பார்க்கலாம். முக்கியமான காரணங்க, எல்லா பெண்களும் 40 வயசு வரப்ப மல்டிபிள் பிரெக்னன்சிக்கு அப்புறம் இருக்கப்ப அந்த மசில் பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக் ஆயிடும். அதனால லீக்கேஜ் வரும். நம்பர் 2, பிரெக்னெண்டா இருக்கிறதுங்க, இன்ட்ரா அப்டாமினல் பிரஷர் அதிகமாகும், அதனாலயும் அப்ப லீக்கேஜ் இருக்கும். இதுக்கு பெல்விக் ஃப்ளோர் ரீஹேப்னு சொல்லுவாங்க. நார்மலா உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யூரினும் மோஷனும் போறப்ப எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அவசரமா வரப்போ, அது மாதிரி நம்ம ஸ்கியூஸ் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஆரம்பத்தில் பண்றப்ப பட் மசில் தான் இனிஷியேட் ஆகும். அப்படி இல்லாம யூரினும் மோஷனும் ரெண்டுத்தையும் ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகும். ஒரு 20 தடவை பண்ணி விடுங்க. இதை கத்துக்க 3-4 நாள் ஆகும். உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோல்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ற எபிலிட்டி ஒரு 10 தடவை பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம், உட்கார்றப்போ, நின்று வேலை பார்க்கறப்போ, நடக்கிறப்போ, வண்டி ஓட்டுறப்போ, கார் ஓட்டுறப்போ இதை பண்ணணும். எல்லா பொசிஷன்லயும் இது பண்றப்போ மசில் ஆப்டிமைஸ் ஆகும். எல்லா யூரினரி இன்கான்டினன்ஸுமே பெல்விக் ஃப்ளோர் வீக்னால இருக்காதுங்க. டயபெட்டிஸ், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் டெம்பரரியா கூட நடக்கலாம். ஈவன் சிம்டைம்ஸ் ஓவர் ஆக்டிவா இருக்கிற மசில்ஸ்னால கூட லீக்கேஜ் நடக்கலாம். உங்களுக்கு என்ன இருக்குன்றதை டயக்னோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ஆஃபீஸ்.